போன்ஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களாங்க? வாங்கங்க, இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன கொத்து பரோட்டா செய்ய போகிறேன். என்கிட்ட ஒரு 4-5 சப்பாத்தி இருந்தது. சரி, அதை வச்சு நம்ம ஒரு சின்ன கொத்து பரோட்டா செய்யலாம் அப்படின்ட்டுக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் எப்பயும் வந்து சப்பாத்தி செய்கிற மாதிரியே வந்து வானலில் செஞ்சு இது இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு வானலில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது 3ஐயும் வந்து நான் பொடியாக வெட்டி நான் அதை போட்டு லேசாக வதக்குறேன். அது கூட வந்து தூள் வந்து மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், குழம்பு தூளுக்கு வந்து கறி பவுடர் தெரியுதுங்களா, அது வந்து நான் கொஞ்சோண்டு போடுறேன். இது எல்லாமே நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம்லாம் வந்து நான் அந்த சோஸ் டொமாட்டோ பாருங்கள், இது இருக்கும் பாருங்கள், அது போட்டுக்கிறேன். அது கூட வந்து நான் இப்போ வந்து கறி வந்து கோழி சிக்கன் தான் நான் வந்து வேக வச்சேன். அதை வந்து நான் அதில் போட்டு நல்லா நம்ம வந்து கொச்சி விட்டுருணுங்க. அப்போ தான் வந்து பெரிய பெரிய மொசம் இல்லாத சின்ன மொசவாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 முட்டையை வந்து நான் தனியாக வந்து நான் அதை தனியாக செஞ்சுட்டு அதையும் வந்து லேசாக கொச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் நான் வந்து அதை அந்த கறி கூடயே போட போகிறாங்க. அப்போ தான் வந்து எனக்கா நம்ம முதல்ல முட்டையை செஞ்சுட்டு கறி ஒன்றா அது கூட செய்யக்கூடாது. இது தனியாக செஞ்சு கலந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு தனியாக எடுத்து காட்டும். அழகாக வச்சுக்கோங்களேன். வரலாங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடுறேன். கலந்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பரட்டி விட்டணும். சரிங்களாங்க, இதை நல்லா நீங்கள் கிளறி விட்டுட்டு அந்த ஆப்பையாலேயே வந்து நீங்கள் கொத்துங்க. ஏன்னாக்கா நம்ம வந்து இந்த வானல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நம்ம கொத்துனோன்னாக்கா பொத்துலாயிடும், கீரலாயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அழகாக அதை வந்து கொத்திடுங்க. ஓகேங்களாங்க, இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம அது மேலே வந்து கறி பொடியை போட்டுட்டு முடிச்சிட வேண்டிட்டாங்க. வாலா. ஓகேங்க, நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.